Hi all, welcome back to my channel Bite by Bite. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஃப்ளஃபியாக புசு புசு இட்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மெத்தட் தான் முக்கியம். மெஷர்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். 10:1, 12:1 எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல புசு புசுன்னு ஒரு இட்லி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இது ஆஃப்டர் லாட் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர் நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த மெத்தட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு புசு புசு இட்லிக்கு நான் எடுத்துக்கிட்ட ரேஷியோ 4:1, 4 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து. இது ஏன் இந்த ரேஷியோ நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரோட்டீன் பேலன்ஸ்க்காக மட்டும்தான். பட் உங்களுக்கு ரைஸ் அதிகமாக போடணும் அப்படின்னாலும் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சாஃப்டாக எவ்வளோ டெண்டராக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நல்ல டெண்டராக சாஃப்டாக புசு புசுன்னு இட்லி வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் முக்கியம். திரும்ப சொல்கிறேன், மெத்தட் தான் முக்கியம். மெஷர்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். 4:1 விட கம்மியாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிடும் இட்லி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் 8 கப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி மினிமம் 6 ஹவர்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். அது கூட ஜவ்வரிசி 4 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் 2 யூஸ் பண்ணால் போதுமானது. அண்ட் அவல் 4 டேபிள் ஸ்பூன், நான் திக் அவல் எடுத்திருக்கேன். இதையும் வாஷ் பண்ணி தனித்தனியாக சோக் பண்ணிக்கோங்க 6 மணி நேரம். நான் ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் பக்கமாக என்ன பண்ணேன்னா உளுந்து 2 கப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் நான் தனியாக சோக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் 1லேருந்து 1.5 மணி நேரம் உளுந்து ஊறுனா போதுமானது. நல்ல உளுந்தாக இருந்தால் டெஃபினட்டாக அந்த டைம் போதுமானது. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வெந்தயம் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவல் போட்டு அரைச்சிருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஜவ்வரிசி போட்டு அரைச்சி இது 3மே ஒரு கொரகொரப்பாக கொஞ்சம் மசிகிற ஸ்டேஜில் தான் நான் உளுந்தை ஆட் பண்ணி தண்ணியை தெளித்து நான் அரைச்சிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அரைச்சி நல்ல சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் அரைக்கும்போது அப்படியே பந்து மாதிரி மாவு வரணும். கொடன்னு இட்லி மாவு உளுந்து கொடன்னு போயிடக்கூடாது. அப்படியே பந்தாட்டமாக இருக்கணும், நைஸாக இருக்கணும், கையில் அப்படியே காத்தாட்டம் இருக்கணும். அந்த மாவை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் எடுத்து போட்டோம்னா அப்படியே தொம்னு விழற சவுண்டு கேட்கும் நமக்கு. அந்த பதத்தில் நம்ம அரைச்சிருக்கணும். கெட்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும். இந்த பதத்தில் நான் உளுந்து மாவை அரைச்சி எடுத்திருக்கேன். உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் இப்போது அரிசி அடுத்து போட்டு அரைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா டோட்டல் 7.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் அரிசி போடும்போது. அரிசியை நான் தின்னாக அரைச்சிருக்கேன். ஏன் கொஞ்சம் தின்னாக அரைக்கணும் அப்படின்னா நம்ம மாவு ரைஸ் ஆகி வரத்துக்கு ரைஸ் ரொம்ப திக்காக அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரைஸிங் சரியாக வராது. அதே மாதிரி நொரப்பு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் அரைச்சி எடுக்கணும். இப்படி அரைச்சி எடுத்திங்கன்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக நல்ல ஏரியாக வரும். அண்ட் ஃபர்மெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரம் போதுமானது. குளிர்காலமாக இருந்தால் 10 to 12 மணி நேரம் தேவைப்படும். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் தான் நான் தேவையான அளவு எந்த மாவு நான் இட்லி செய்ய போகிறேனோ அந்த குவான்டிட்டிக்கு மட்டும் உப்பு போட்டு கலந்துட்டு பீட் பண்ணக்கூடாது. அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஏர் கேப்ஸ் ஃப்ளாட் ஆகிடும். அப்போ பீட் பண்ணாமல் லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இட்லி பானையை சூடு பண்ணிவிட்டு நான் துணி போட்டு அப்படியே இட்லி வேக வைக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் வைங்க. 5 நிமிஷம் ஹை ஹீட்டு, 5 நிமிஷம் லோ ஹீட்டு, அப்புறம் அப்படியே வெந்துடும். அதை ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி போட்டு தண்ணி தெளித்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான புசு புசுன்னு ஒரு இட்லி நமக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டாக எந்த கிரேவி வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன், கார சட்னி, எனிதிங். ஒரு லவ்லியான ஒரு ஃப்ளஃபி இட்லி நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்ம கம்ஃபர்ட் ஃபுட் இட் இஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிதா? இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.